தனிமையில் இருக்க தமயந்தி கிட்ட போன அந்த அன்னப்பறவை நலனை பத்தி ஒரு பாடலா பாட ஆரம்பிக்கும். இதை கேட்ட உடனே நலன் மேல தமயந்திக்கும் ஒரு காதல் உருவாகுது. இந்த நேரத்துல தமயந்திக்கு அவளுடைய தகப்பனான மன்னன் பீமன் சுயம்வரம் ஏற்பாடு பண்றாரு. அந்த சுயம்வரத்துக்கு வரவழைக்கப்பட்ட இளவரசர்கள்ல மன்னர்கள்ல நலனும் ஒருத்தர். அது மட்டும் இல்லாம தமயந்தியுடைய அழக கேள்விப்பட்டு அவ மேல ஆசைப்பட்டு நிறைய தேவர்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்கல்ல சனி தேவரும் ஒருத்தர். அப்படி வந்த தேவர்களுக்கு தமயந்தி மனசுல நலன் மீது ஒரு காதல் இருக்கிறது தெரியும். அதனால எல்லா தேவர்களும் நலன் உருவத்திலேயே வராங்க. அந்த சுயம்வரத்துல கிட்டத்தட்ட 6 பேர் நலன மாதிரியே இருக்கிறாங்க. இதை பார்த்த தமயந்திக்கு ஒரு குழப்பம் உருவாகுது. இதுல உண்மையான நலனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது தேவர்கள் கண்ணிமைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஞாபகம் அவளுக்கு வருது. அதுல பார்க்கும்போது 5 பேர் கண்ணிமைக்காம உட்கார்ந்துருப்பாங்க. அதனால 6ஆவதா உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் நலன்னு கண்டுபிடிச்சு அவருக்கு மாலையிட்டு தன்னுடைய கணவனா ஏத்துக்கிறாங்க.